மோஸ்ட்லி திமுக ஆட்சியில் எப்பயுமே பிரிட்ஜஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்களோட ஆட்சியில் மோஸ்ட்லி கட்டப்பட்ட இந்த வேளச்சேரி பிரிட்ஜிலேருந்து எல்லா பிரிட்ஜுமே சரி அவங்களோட ஆட்சியில் இருந்தால் கட்டப்பட்டது. ஸோ அவங்களோட ஆட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கட்டமைப்பு. இப்போ 2026ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாம் போறாரு. திமுகவோ தாவேக்காவோ எடப்பாடியோ யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அவங்க வரும்போது இந்த விஷயங்களை செஞ்சா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் இல்லையா? அது கண்டிப்பா என்னன்னா மக்களுக்கு பெண்களுக்காக முதல் பாதுகாப்பு. பெண்களுக்காக ஒரு பஸ்ல வந்து இலவச பஸ் நாங்க கேட்கல. இலவச பஸ்னால பெண்கள் இப்ப வந்து கேட்கறதுன்னு சொன்னதுனால இப்ப வந்து ரொம்ப அவதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காக 10 ரூபா கட்டணம் இருந்தா கூட 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்தா கூட அவங்க நல்லா வீடு போய் மக்கள் சேருவாங்கன்ட்டு இப்ப எதுவுமே இலவசம் சொல்றது எல்லாமே தரமட்டமா தான் ஆகுறாங்க. அதனால ஒரு பலன் கிடையாது மேடம். அதனால இலவசம் என்பதே வேண்டாம். இலவசம் என்பது வேண்டாம். நீ 10 ரூபா கட்டணம் கொடுத்தா கூட 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரட்டும், அது நல்லதுதான். இப்ப ட்ரெயின் வந்து 5:35 ட்ரெயின் வருது. அந்த மாதிரி பஸ்ஸுக்கு டைமுக்கு பஸ் வந்ததுன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ். அது உங்களுக்கு இலவச பஸ் நாங்க கேட்டோமா? கேட்கலையே. நீங்க நாட்டுக்கே வேணான்ற நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட குடும்ப ஓட்டு வந்து 18 ஓட்டு இருக்கு. 18 ஓட்டுமே விஜய்க்கு தான் போடுவோம்.